எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாதகாதிபதி அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நல்லா நடத்திட்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அந்த விஷயத்தை தோல்வியில் கொண்டு போய் முடிகிறது, இல்லாட்டி அந்த முடிக்கும்போது நமக்கு சாதகமாக இல்லாத மாதிரி ஒரு முடிவு வருது. இது எல்லாமே பாதகாதிபதி செய்யக்கூடிய வேலை. மாரகாதிபதி அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு கண்டத்தை கொடுக்கறது, பொருளுக்கு கண்டத்தை கொடுக்கறது, எல்லாத்துலேயும் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே மாரகாதிபதி. இப்படி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அது 8வது இடங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்துக்குரியது, ஆயில் கண்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு. அது போக பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைப்பு இருக்குது. இந்த பாதகாதிபதி எப்பயுமே ஒரு செயலை செய்ய வச்சு அதில் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். மாரகாதிபதிங்கிறது உங்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, சர லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு மேச ராசின்னு வச்சுக்கோங்களேன். மேச லக்னம் ஒருத்தர். மேச லக்னங்கிறது சரராசி. சரராசின்னு என்னென்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கேன். சரராசிகள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 ராசி தான் சரராசிகள். அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம். இதில் எந்த ராசி எது லக்னமாக வந்தாலும் அது சர லக்னமாக கருதப்படுது. மேச லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னங்கிறது சர லக்னங்கள். அப்போ இந்த சர லக்னங்களுக்கு 11ஆவது வீட்டு அதிபதி மாரகாதிபதியாக வருவார். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு 11ஆம் வீடுங்கிறது கும்பராசி. கும்பராசி அதிபதி சனி பகவான். அப்போ சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார் சர லக்னத்துக்கு. அடுத்து ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ஸ்திர ராசிகள் என்னென்ன அப்படின்னா 2, 5, 8, 11 ராசிகள். அதாவது ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி. இதில் எந்த ராசி லக்னமாக வந்தாலும், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், ஏதாவது ஒரு லக்னம் வந்தாலுமே இதை ஸ்திர லக்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கிடுவோம். ரிஷப லக்னங்கிறது 2வது வர்றதுனால அது ஸ்திர லக்னமாக கருதப்படுது. அதுக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னா ரிஷபத்துக்கு 9வது அதிபதி. அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். அதாவது மகர ராசி. ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி மகர ராசியாக வருது. மகர ராசியினுடைய அதிபதி சனி. அப்போ இதுக்கு சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார் ரிஷப லக்னத்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக 9வது வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்து அவர் பாதகாதிபதியாக வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன் சொல்கிறது. உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. உபய லக்னம்னா என்ன? 4 கார்னரில் இருக்கக்கூடிய ராசி. அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. அதாவது 3, 6, 9, 12வது ராசிகள். 3வது ராசி மிதுனம், 6வது ராசி கன்னி, 9வது ராசி தனுசு, 12வது ராசி மீனம். இதை தான் நம்ம உபய ராசிகள்னு சொல்கிறோம். இதில் உபய லக்னங்கள் மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் எது வந்தாலுமே அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னம் புதனுடைய வீடு. அதுக்கு 7வது வீடு குருவனுடைய வீடு. தனுசு ராசி குருவனுடைய வீடு. அப்போ குரு பாதகாதிபதியாக வருவார் 7ஆம் அதிபதி உபய லக்னத்துக்கு. இப்போ எந்தெந்த இது எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த அதிபதிகள் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து மாரகாதிபதி கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்படின்னு பார்ப்போம். நம்ம சர லக்னம் நான் சொன்ன மாதிரி மேச லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. இப்போ மேச லக்னம் அப்படின்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஏன்னா ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. 7ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அதுவும் சுக்கிரன் தான். ஏன்னா அது இருக்கக்கூடிய 2வது ராசி ரிஷபராசி, 7வது ராசி துலாம் ராசி. அப்போ ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடாக வர்றதுனால மேச லக்னத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதியாக வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்து ஸ்திர லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? சந்திரன். ஏன்னா அது கடகராசியாக வருது, 3வது வீடு. 8வது வீடு எது வருது அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு தனுசு ராசியாக வருது. அப்போ
குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக வருவாங்க. யாருக்கு? ரிஷப லக்னத்துக்கு. இதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வராங்க. உபய லக்னம்னா என்ன? மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த 4 லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து மாரகாதிபதி. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்கிறோம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? தனுசு ராசி. தனுசு ராசின்ற அதிபதி குரு. அப்போ குரு வந்து மாரகாதிபதியாக வருவார். இன்னொரு மாரகாதிபதி வந்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு யார்? 7ஆம் வீடு வந்து தனுசு, 8 வந்து மகரம், 9 வந்து கும்பம், 10 வந்து மீனம், 11 வந்து மேசம். அப்போ மேசராசினுடைய அதிபதி வந்து செவ்வாய். அப்போ 7ஆம் அதிபதி தனுசு ராசி, 11ஆம் வீடு வந்து மேசராசி. அதாவது மிதுன லக்னத்துக்கு 7ஆவது வீடு தனுசு ராசி, 11ஆம் வீடு வந்து மேசராசி. அப்போ தனுசு ராசினுடைய அதிபதி யார்? குரு. மேசராசினுடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ குருவும் செவ்வாயும் வந்து மாரகாதிபதியாக வருவாங்க இந்த உபய லக்னத்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். எல்லா லக்னத்துக்குமே வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து போட்டு பாருங்கள். பாதகாதிபதி யாருன்னு கண்டுபிடிங்க, மாரகாதிபதி யாருன்னு கண்டுபிடிங்க. இந்த மாரகாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கண்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வந்து தெளிவான ஒரு வீடியோ மாரகாதிபதியை வச்சு எப்படி கண்டம் வருது, பாதகாதிபதியை வச்சு எப்படி கண்டம் நடக்குதுங்கிறத உதாரண ஜாதகத்தோடு நான் விளக்கக்கூடிய டாபிக் வந்து வரும் வீடியோக்குள்ளே வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதனால் வந்து பாதகாதிபதினா என்ன, மாரகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.